ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 26/7/2024 வெள்ளிக்கிழமை. நிர்மல் 390 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னோடய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 25/7/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 339,801. நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் ஏ போர்டுக்கு 8, பி போர்டுக்கு 0, சி போர்டுக்கு 1 வந்து நம்ம பாஸ் ஆகிருக்குது. அதே போல் ஏபியில் 80, பாக்ஸு கொடுத்ததில் வந்து 801 பாஸ் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாஸ் ஆகிருக்குது. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ரெகுலர் சார்ட்டு. லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இல்லை இந்த ஏ போர்டு இருக்குல்ல, அந்த ஏ போர்டோட ஒரு 4 ப்ளஸ் பண்ணியிருக்கேன். 1 + 4 5, பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 2 + 4 6, பி போர்டு பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோம்னா 8 + 4 12. ஸோ இதுபடி நான் எடுத்திருக்கிற ஆல் போர்டு நம்பர் வந்து 2 இல்லைன்னா 2/7. ஸோ இது வந்து பி போர்டுக்கும் எடுத்திருக்கேன், அதே நேரம் ஆல் போர்டுக்கும் எடுத்திருக்கேன். நான் அந்த போர்டு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா, 1 + 4 5 பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, 4 பாஸ் ஆகிருக்கு. அப்படி பார்த்தோம்னா 8 + 4 12, 2 தான் வரணும். அதே போல் இங்கே 5/0 வந்த மாதிரி 4/9 வரலாம். இப்படி மேட்ச் பண்ணி தான் நான் வந்து போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏபிசிக்கு போர்டே எடுத்திருக்கேன். அதே போல் ஏக்கு எடுத்துட்டோம்னா 2 0 8, இன்னும் வந்து 6 4 மிஸ்ஸிங். இந்த கிராஸில் எப்போதுமே ஒரு நம்பருடைய பவர் வந்து இந்த கிராஸில் அப்படியே நமக்கு வந்துடும். இந்த கிராஸில் வந்து முடிக்கிறதுக்குள்ளேயும் இதுலேருந்து ஏதோ ஒரு நம்பருடைய பவர் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகும். 1/6, 0/5, 9/4. இதை தான் நான் வந்து ஏ போர்டுக்கு எடுத்திருக்கேன். இப்படி இருந்தாலும் இந்த 5 4 எடுக்கிறதுக்கெல்லாம் வேறு வேறு ரீசனே இருக்குது. அதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். அதுவும் நான் அந்த வீக்லி சார்ட் பார்க்கும்போது அதை சொல்கிறேன். இது வந்து வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 வாரத்தோடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். 7 அப்படியே இங்கே நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. அதாவது 7/2 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இங்கே 0/5 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதுபடி பார்த்தாலும் இங்கே 0/5 வரணும். இதனால தான் நான் ஏ போர்டுக்கு அங்கே வேல்யூ எடுக்கும்போது 5 எடுத்திருக்கேன். அதே போல் அந்த பி இருக்குல்ல, அந்த பியை வந்து ஒரு 2 ப்ளஸ் பண்ணுறேன். 5 + 2 7, பவர் 2. ஏபி 2 போர்டும் பாஸ் ஆகிடுச்சு. 1 + 2 3, பவர் 8. பிசி 2 போர்டும் பாஸ் ஆகிடுச்சு. 4 + 2 6, 6/1. ஒருவேளை டபுள்ஸ் வந்துச்சுன்னா 6 1 கூட நமக்கு ரிப்பீட் ஆகலாம். இந்த ட்ரிக்கு படி டபுள்ஸ் வந்தால் 6 1 வரலாம். இதெல்லாம் மேட்ச் பண்ணி நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் வந்து ஏ போர்டுக்கு 6 4 5, பி போர்டுக்கு 2 6 9, சி போர்டுக்கு 2 4 1. ஏபிபிசிஏசி எப்படி எடுத்திருக்கேன்னா, அந்த 6 1 2 7 மேட்ச் பண்ணிட்டேன். 62 12, 67 17. இது அப்படியே திருப்பி எழுதியாச்சு. 26 21 76 71. ஸோ ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 692 அப்படிங்கிற ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 692 ஒரு பாக்ஸு, 821 ஒரு பாக்ஸு. மிஷின் நம்பர் 476 923 9/4 2/7 3/8. Thank you friends.